வாங்க, நான் உங்கள் ஜிம் தியாகு. காலையில் எழுந்திரிச்சா முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல் நாள் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றோம் கண்மூடித்தனமாக. ஆனால் காலையில் நமக்கு என்ன சொல்கிறது, காலையில் லெட்டினுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, பாத்ரூம் போகிறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் ஃபுல்லாக ஒரு சமயம் தண்ணி குடிக்கணும். எந்திரிச்சு விட்டு தண்ணி குடித்ததுக்கப்புறம் சில எக்ஸசைஸ் செஞ்சுட்டு, அது எப்படி ஃபேஷனில் உட்கார்றது, அது எந்த மாதிரி ஃபேஷனில் உட்கார்றதுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கையை அப்படி வச்சுக்கோங்க. நல்லா அப்படி வளையணும். இந்த மாதிரி தண்ணி குடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிஞ்ச 10 செஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கையை வச்சுட்டு ஆப்போசிட்டை போடுங்க. ஆப்போசிட் லெக் டச். இந்த மாதிரி ஒரு 10. அதுக்கப்புறம் நம்ம லெட்டின் ஃபேஷனில் எப்படி உட்கார்றது, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரப்படி இந்தியன் ஃபேஷனில் தான் மெயினாக உட்காரணும். நம்ம அப்படி தான் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம லெட்டின் போயிருப்போம். பாருங்கள், இப்படி நம்ம குதிங்கால தூக்கிக்கிட்டு இப்படி உட்காரக்கூடாது. இப்படி உட்காந்திங்கனாலே இந்த வயிற்றுக்கும் தொடைக்கும் டிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம ஃபேஷனில் உட்கார சரியாக நமக்கு கழிவு வெளியே வராது. ஃபுல்லாக பாதம் ஃபுல்லாக தரையில் இருக்கணும். இப்படி உட்காந்து நீங்கள் மாதிரி ஃபேஷனில் உட்காந்து பழகுங்க. அப்படி நமக்கு தனியாக சோலாவாக உட்கார முடியலை அப்படின்னா, நம்ம வீட்டு லெட்டின் பாத்ரூமில் சில ஒரு பக்கெட் இருக்கும். பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை நிறச்சிட்டு அந்த பக்கெட்டை பிடிச்சிட்டு உட்காந்து பழகுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு ஃப்ரீனஸ், நமக்கு வயிற்றில் உள்ள கழிவுகளாக வெளியில் வர உண்டான வாய்ப்புகள். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.